Dear students, welcome to Abbas Mathematics. இப்போ கூடுதல் காண்க. 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 28 ஸ்கொயர் n ஸ்கொயர் ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 பை 6. இப்போ 15லேருந்து 28 வரை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணுங்க, 1ல் இருந்து 28 வரை கண்டுபிடிச்சிட்டு இங்கே எந்த நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னால் உள்ள நம்பர் வரையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். சாதாரண கணக்கு. 1 டு 28 வரையும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் போட்டு 1 டு 14 வரையும் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்குள்ள ஃபார்முலா n. இதில் பாருங்கள், நீங்கள் ஒரு n + 1 2n + போட்டு அதை போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த n 28 எழுதிடுங்க. எழுதியாச்சு. அதோட ஒன்று ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ப்ளஸ் பண்ணால் 29 வந்துடும். இந்த 58க்கு என்ன செய்கிறது, 57க்கு 2n + 1 தான் சொல்கிறாங்க. நான் என்ன செய்வேன், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடுவேன். இந்த 28ஐயும் இந்த 29ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா 57 வந்துடும். அதான் நான் செய்கிறது. மறுபடியும் 2 இன்ட்டு n போட்டு ப்ளஸ் 1 போட்டுறது நீ இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுவேன். அப்படி 2 இன்ட்டு 28 ப்ளஸ் 1 ப்ராக்கெட் பாதி போட்டும் போடாமையும் போடுவியா. ஒரே அங்கே ஒரு கூச்சலும் குழப்பமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு 28, அதுக்கடுத்து 29, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டு பை 6ன்னு போட்டுறணும். அதே மாதிரி 14, ஒரு 15, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 29. இங்கே கண்டிப்பாக அடிபடும். இது 2வாலையும் இது 3ஆலையும் அடிபடும். அடிபடுனா அதை வச்சு போட்டுடலாம். இதுவும் கண்டிப்பாக அடிபடும். அடித்தாச்சு. ரெண்டையும் இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இதுதான் இங்கே உள்ள சமம். அடுத்து இந்த ரேகா சமம். இந்த ரேகா சமம் உனக்கு பல வருஷமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. விடாமல் அந்த ரேகா சமம் கேட்டே இருக்காங்க. PTA 1, 23, 24 அதிலே கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. சதுரத்தின் பரப்பு A². அப்போ ஸ்கொயர் இது எழுத வேணாம். 1², 2², 3² அண்ட் ஸோ ஆன் n² ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கே தனியாக மார்க் உண்டு. n இன்ட்டு n + 1 2n + 1 பை 6. உனக்கு அந்த ரேகாட்டை 10, 11, 12, 24 இப்படி தான் இருக்குது. அதனால் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 24 ஸ்கொயர். சொன்ன மாதிரி தான் 1லேருந்து 24 வரையும் கண்டுபிடிச்சிட்டு -1லேருந்து 10க்கு முன்னாள் நம்பர் 9 வரையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போ சொன்னால் அதே ஃபார்முலா ஏற்கனவே நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். பற்றியெல்லாம் 24, அதோட ஒன்று கூட்டினா 25, இது ரெண்டையும் கூட்டினா 49. நம்ம 9 ப்ளஸ் இந்த 9 + 1 10, ரெண்டையும் கூட்டினா 19. இதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படின்னு அடிக்கலாம். டைரெக்டாக எடுத்தாலும் சரி, அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டாலும் சரி, ஆன்சர் வந்துடும். அடுத்து பாருங்கள், PTA கொஸ்டின் 5ல் கேட்டிருக்கு. PTA கொஸ்டின் 5. இந்த அதை தான் நான் திருப்பி சொல்லுவேன். ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர், PTA கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ்ஸு நம்ம பப்ளிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதை பார்த்தாலே போதும். ஆனால் எப்போவுமே என்ன செய்யணும், வரிசையாக சாப்டர் வைஸாக ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்த்துட்டு வந்தால் தான் மேக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இப்போ படித்து மார்க் எடுக்கிறதுக்கு ஏதோ முக்கியம் இம்பார்ட்டண்ட்டு யூடியூப்பு சம்மு, சில சார் சொல்கிறாரு, சில சார் வைக்கிறார், இந்த சமயம் வருது அப்படிங்கிற பிறகு வந்துட்டோம். மேக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும்னா எல்லா சம்மும் எப்படி பார்த்துட்டா தான் பிற்காலத்துக்கு பயன் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பாஸ் பண்ணுறதுக்கும் மார்க்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு தான் பயன் இருக்கும். அதனால் மேக்ஸ் பார்க்கும்போது நாட் ஓன்லி மேக்ஸு, எல்லா சப்ஜெக்டையுமே நீங்கள் நல்லா படிச்சுட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான பகுதியில் பாருங்கள். ரைட்டு. இது க்யூப் 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் n³ ஃபார்முலா. n இன்ட்டு n + 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். இதில் என்ன கொடுத்துருக்கு, 10லேருந்து 25 வரையும் கொடுத்துருக்கு.
அப்போ 1லேருந்து 25 வரையும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 1லேருந்து 25 வரையும். இங்கே 20 தான் கொடுத்துருக்கா. அப்போ கொஸ்டினில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. இப்போ இதை 20ன்னு மாற்றிக்கங்க. 20ன்னு மாற்றிக்கங்க. ஏன்னா நமக்கு இப்படி வச்சா தான் இங்கே வந்து ஆன்சர் வருது. 20 1லேருந்து. ஆனால் நீ பப்ளிக்கில் அப்படி மாற்றக்கூடாது. உனக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோ அதைத்தான் செய்யணும். இந்த சார் சொன்னார் 20 இருக்குது 20 அப்படி மாற்றிக்கிற முடியாது. கொஸ்டின் நம்ம பப்ளிக்கில் என்ன கொடுத்துருக்கோ அதனுடைய செஞ்சுக்கிறானோ. அப்போ 20 ஸ்கொயர் க்யூபு மைனஸ் 1லேருந்து இதுக்கு முன்னால் 9 க்யூபு. இது கொஞ்சம் n×n+1/2 ஹோல் ஸ்கொயர் n×n+1/2 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் அடிச்சிட்டா 10. 10னா என்னாவது 210 ஸ்கொயர். இது ரெண்டும் அடிச்சிட்டா அது 45. 221 ஸ்கொயர் பண்ணால் 441, 2 0 சேர்த்தாச்சு. இது 2220. ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சு. ஆன்சர் வந்து இதெல்லாம் ரொம்ப கேட்டால் யூ ஆர் வெரி லக்கி. அடுத்து பாருங்கள் 9 க்யூப் 10 க்யூப் அண்ட் ஸோ ஆன் 21 க்யூப் இப்படி கொடுத்துருக்கு. இது க்யூபு தான். அப்போ நம்ம பழைய மெத்தடில் 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ 9 வந்து 21 வரையும் கொடுத்துருக்கு. அப்போ 1லேருந்து 21 வரையும் கண்டுபிடிக்கணும். மைனஸ் போட்டு 1லேருந்து 8 வரையும் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா n×n+1/2 21 ப்ளஸ் ×22/2. இதை அடிச்சிட்டா 11. இதே மாதிரி இதை அடிச்சிட்டா 8. 4 2 8 9 36. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணி போடணும். ஆனால் கொஞ்சம் லேட்டு இதில். ஏன்னா அதை மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணணும். அதை சைடில் போட்டோன்னா ரஃப் காலத்தில் கீழே வந்து அந்த அது ஆன்சர் சீட்டில் கீழே அது மாதிரி போட்டுட்டு அதில் ரஃப் ஒர்க் பண்ணி எழுதிட்டு கீழே மல்டிபிள் பண்ணி போடலாம். அல்லது சைடில் வந்து ரஃப் ஒர்க் போட்டு போடலாம். நீ தனியாக ஒரு பேப்பர் வாங்கி இங்கேருந்து கொண்டு போய் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அடுத்து இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சமம். பல முறை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. நம்மன்னு இந்த பேப்பரில் அதாவது டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூரில் வந்து இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்கோம். a/b b/a = 800. அப்போ இந்த ஏபி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நம்ம 800 வந்து 2 3 4 5 இப்படி உடச்சிக்கிட்டே வரணும். உடச்சிட்டே வந்துட்டோம்னா அந்த பாருங்கள் 1 2 3 4 5 2 5 டைம்ஸ் இருக்குது, 5 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 4 5 5 4 2. அப்போ இதில் என்ன தெரியுது? a = 2 இருக்கும், b = 5 இருக்கும். அல்லது b = 5 இருக்கும், a = 2 இருக்கும். பார்த்துக்கோங்க. a = 5 b = 2. அடுத்து இந்த சம் பாருங்கள். இதையும் உடைச்சிக்கிட்டு தான் வரணும். அது ஸ்ப்ளிட் பண்ணுறதா உடைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கு 2 பவர் 3 பவர். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அது 2 3 தான் வரும். மாறி மாறி ஸ்ப்ளிட் பண்ணும்போது. அப்போ 2 பவர் a 3 பவர் 2 பவர் 9 3 பவர் 3ன்னு கொடுத்துருக்கு. அப்போ a = 9 b = என்ன கிடச்சிருக்குன்னா b = 3ன்னு கிடச்சிருக்கு. பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான சம்மு. இதில் ஏடிஎம் கார்டா இல்லை. இந்த சம்மு பாருங்கள். உங்களுக்கு P1 P2 P3 அந்த மாதிரி கொடுத்துருக்கு. P1 P2 P3 X1 X இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதை மாதிரி உடைக்கணும். உடைச்சி ஃபஸ்ட்டு பேசிக்காக 2 3 4 5 6 பிரிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கு? x⁻1 என்னடா அது? ஆமாம், x⁻1 x2 x3 x பவர் இல்லை x1 x2 x3 x4 கொடுத்துருக்கு. அப்போ இந்த பீனுடைய வேல்யூ வந்து 2 க்யூபு. அப்போ p is 1, x1 is x4. இது என்னது? x1 is 3. அதே மாதிரி p2 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ p1 p2 p3 வேல்யூ எழுதியாச்சு. x1 x2 x3 வேல்யூ எழுதியாச்சு. இந்த சமம் நல்ல சமம். இதே மாதிரி தியரியில் ஒரு இது இருக்குது. அதாவது என்ன சமம்னா அது பேர் என்ன சொல்கிறது? ஏடிஎம் கார்டு நம்பர் கண்டுபிடிங்க. 4 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. அந்த சம் தான் இதுவும் நினைக்கிறேன். இந்த கொடுத்துருக்கு. அமையவன் பி ஆகியவற்றின் மதிப்பை காண்க. இது ஏப்ரல் 23 கேட்டிருக்கு. இந்த மாதிரி உடச்சி கொண்டு வந்துட்டோம். உடச்சி கொண்டு வந்தாச்சுன்னா அந்த அப்படி கிடச்சிருக்கு.
PQRST அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். P பவர், Q பவர், R பவர், S பவர். பவரை பார்க்கணும். இது 2, இது 3, இது 1 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், P = Q = R = கண்டுபிடிச்சி போட்டுடலாம். புரியுதா? ஆமாம், அதுவும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அவ்வளோதானே, 2 சம் தான் இருக்குது. ஆமாம், இந்த சம் பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சது 2 மார்க் சம் தான் இது. ஏன்னா என்ற கூட்டுத்தொடரின் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் n. இதுக்குள்ள ஃபார்முலா n-d + 1. இல்லை A 3, R D = 3 தான். லாஸ்ட் டேர்ம் L 111. அப்போ n = l-a/d + 1. 111 - 3/3. இது 2 108. அடுத்தாச்சு 36. இதில் இருக்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னா 37 இருக்குது. அது இது மாதிரி பெருக்கு ஆமாம் தரப்பட்டது, அது எழுத வேணாம். 37 உறுப்பு எண்ணு போட்டால் போதும். 51வது உறுப்பு -54 எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ADன்னு வச்சுட்டு இதை கூட நம்ம எல்லுன்னு நினச்சிக்கலாம். அப்போ n = l-a/d + 1. -54 -16 -5 -70/5. 2 அடிச்சாச்சு 14. 14 + 1 15. அப்போ -54ங்கிறது எத்தனாவது உறுப்பு, 15வது உறுப்பு. இப்போ 19வது டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. A தெரியும், அப்போ R D தெரியும், அப்புறம் n தெரியும். TN ஃபார்முலா A + n-1 × D. அப்போ அதில் கொண்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஏக்கு, எண்ணுக்கு, டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது 2 மல்ட்ரு பண்ணோம்னாக்க 72. இது 2 83. இது ஒரு முக்கியமான சமு. ஒரு கூட்டத்தொடரை அமைத்தால் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. இது உனக்கு ஒரு ஃபார்முலா. இது ஃபஸ்ட் ABCன்னு வச்சுக்கிடுவோம். ABC என்பன கூட்டுத்தொடர் அமைந்தால் 2B = A + C. இது அருமையான ஃபார்முலா. 2B = A + C. 2Bனா நடுவில் உள்ளது, ஏயும் சியும் ஃபஸ்ட் லாஸ்ட்டு. இது 2 ப்ளஸ் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த உள்ளக்க மல்ட்ரு பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். இது 36 - 2K. இது 2 ப்ளஸ் பண்ணியாச்சு. 6K + 4. அப்புறம் கேயை பூரா ஒன் சைடு கொண்டு வந்துருங்க, நம்பரை பூரா ஒன் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ இது என்னாச்சு, 6K இந்த பக்கம் வந்துருச்சு. ஏற்கனவே இருக்குது அப்படியே இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. அப்போ இது என்ன கிடச்சிருக்கு நமக்கு, இது பார்த்தா -6K 8K. -8K = -32. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. K = 4ன்னு கிடச்சிருக்கு. இதுவும் அதே தான். இது ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன, ஜிபின்னா பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடர்னா B² = AC வரும். இல்லை ABCன்னு வச்சுக்கோ. இப்படி போட்டால் தான் ஈஸியாக போட முடியும். B² = AC. இது A + B² போடலாம், உனக்கு தெரியும். சாதாரணமாக உள்ளக்க மல்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துடணும். சில டேர்ம் அடிவிட்டு போயிடும். இது கூட்டி கழித்து பார்த்தா 3x. நம்பர் அப்புறம் ஒன் சைடு கொண்டு வந்தாச்சு. இது 3 கொண்டு வந்தாச்சு, அடித்தாச்சு 18. x = -18. இது பாருங்கள், இது ஜிபியில் nth டேர்ம் கேட்டிருக்கு. 9 3 1. எத்தனாவது உறுப்பு, 8வது உறுப்பு கேட்டிருக்கு. A = 9. R = T2/T1. 3/9 1/3. n 8. TN ஃபார்முலா AR⁻n-1. அப்போ AR⁻n-1னா 8. அப்போ 7 வந்துடும். இப்போ ஏக்கு எழுதியாச்சு, ஆருக்கு எழுதியாச்சு. 7 டைம்ஸ் எழுதணும். 7 டைம்ஸ் எழுதிட்டு அதை முடிஞ்சதை கேன்சல் பண்ணிவிட்டு 1/243. அவ்வளோதான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், நாளை கொஞ்சம் பார்ப்போம். கணக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். டோன்ட் வரி, நல்லா படிங்க. குட் பை. டவுட் இருந்தால் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்படி படிச்சுன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுல இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம். நான் கடைசி நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அதனால் எனக்கு நேரம் இல்லை. சொன்ன மெத்தடில் தான் இந்த புக்கில் இருக்குது, அதனால் அதை ஃபாலோ பண்ணுறேன். அடுத்த வருஷம் நான் தனி மெட்டீரியல் போட்டுடுவேன். அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் மார்க் எடுக்கட்டும். பாய்.